அன்பானவர்களே, அன்பு நெஞ்சங்களே, தனுசு லக்னக்காரர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய கைகளாலே தண்ணீர் ஊற்றி மரங்களை நட்டு அதனுடைய பலனை மிக அற்புதமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தனுசு லக்னாதிபதியும் குரு, மீன லக்னாதிபதியும் குரு, தனுசு ராசியாதிபதியும் குரு, மீன ராசியாதிபதியும் குரு. இதுவரை தொடர்ந்து என்னோடு பயணித்து வருபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேஷ முதல் விருச்சிக லக்னம் வரை சொல்லியிருக்கிறேன். அதேபோல் அவர்களின் அதாவது மேஷம் ராசி முதல் விருச்சிக ராசி வரை உள்ளவர்களுக்கும் அதே அதிபதிதான். அதிபதிகள் மாறவில்லை, ஆனால் லக்னம்தான் உயிர், ராசி உடல். உயிருக்குத்தான் இங்கே முக்கியம். ஆகவே 12 லக்னக்காரர்களுக்கும் சொல்வதால் ராசி இருக்கிறதே என்று குழப்பிக்கொள்ள வேண்டாம். லக்னத்திற்குத்தான் நான் சொல்லும் மரங்கள். புரிந்தது என்று நினைக்கிறேன். அதாவது ராசியாதிபதி அவராக இருந்தாலும் அதில் லக்னம் முக்கியம் என்பதனாலே மரங்கள் நடுபவர்கள் லக்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தனுசு லக்னத்திற்கான மரங்களை பார்க்க இருக்கிறோம். தனுசு லக்னத்திற்கான மரங்கள்: மராமரம், பெருமரம், செண்பக மரம், ஆச்சா, கடற்கொஞ்சி, சந்தன மரம், எலுமிச்சை மரம். நினைவிருக்கிறதா? நமது பாட்டி வீடுகளில் மாமரம் இருந்தது. நமது வயதான அத்தை வீட்டில் செண்பக மரம் இருந்தது. என்ன ஆயிற்று? குப்பை விழுகிறது என வெட்டி வீழ்த்துவிட்டு நாம் குப்பையாகி போனோம். மேலே சொன்ன மரங்கள் உங்கள் கைகளால் நட்டு வாருங்கள். நட வேண்டிய நாட்கள்: வியாழன் அன்று குருவோரை, திருத்தியை என்று வரும் குருவோரை, துவாதசி அன்று வரும் குருவோரை. குரு கிரக சக்தியானது பூமியில் பூரணமாக விழுகின்ற நேரம் எது தெரியுமா? வளர்பிறை துவாதசி, திருதியை திதி மற்றும் திங்கள் கிழமையில் வரும் குருவாரையில் நமக்கு அந்த காந்த சக்தி பூரணமாக கிடைக்கிறது. சூரியனை சுற்றி வரும் புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உள்கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன் மற்றும் புளூட்டோ ஆகிய கிரகங்கள் வெளிக்கோள்கள் என அழைக்கப்படுகிறது. திருமண பொருத்தம் பார்க்கிற போது கூட குருபலன் வந்துவிட்டதா என பார்க்கிறார்கள். காரணம் என்ன? குரு பார்த்தால் கோடி புண்ணியம். குரு ஒரு சுபகிரகம். அனைத்து கிரகங்களை விட குரு கிரகத்திற்கே புவியீர்ப்பு காந்த விசை மிக அதிகம். குருவின் சரண் புகுவோம், குருவை வணங்குவோம். குரு சக்தியை பெற மரம் நட்டு காந்த ஈர்ப்பு சக்தியை பெறுவோம். நோயின்றி பாய்வரித்து படுப்போம். பாராளும் பரமனின் பாதமலர் பற்றுவோம். பயமில்லை, வறுமை இல்லை, வயதில் மூப்பு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த குருவானவர் மீனத்திற்கும் குருவே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். தனுசுக்கும் குருவே வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். குருவனுடைய புவியீர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கிற போது நம்முடைய உடலின் இருக்கின்ற காந்த ஈர்ப்பு விசை அந்த குரு திசா புத்தியில் அல்லது மற்ற திசைகளில் வரும் குரு புத்தியில் குருவனுடைய பலன் நமக்கு மிக அதிகமாக கிடைத்தாலும் அல்லது கிடைக்க வேண்டிய அளவு கிடைக்காமல் குறைவாக இருந்தாலும் அது நம்மை பாதிக்கிறது. நம்முடைய உடல் செயல்பாட்டை அது தடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயணத்தையே நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கான மரங்களை நாம் நட்டு அல்லது அதற்கான மரங்கள் இருக்கிற இடத்திலே அந்தந்த ஓரையில் அந்தந்த நேரத்தில் நாம் அங்கே சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் தங்கியிருந்து அதனுடைய காற்றை சுவாசிக்கிற போது அந்த மரங்களின் மூலமாக வந்திருக்கின்ற அந்த கிரகங்களுடைய காந்த சக்தி நம் உடலை சேர்கிறது. அப்படி உடலை சேர்கிற போது உடலிலே காந்த சக்தியினுடைய பலன் அதிகமாகி எதிர்ப்பு சக்தியும் சரி, நம்முடைய உடலுக்கு வருகின்ற நோய் தடுப்பு சக்தியும் சரி, நம்முடைய அறிவினுடைய செல்கள் அதிகமாக செயல்படுகிற விதமும் சரி மாறுபாடு அடைகிறது. அப்படி மாறுபாடு அடைகிற போது நம்முடைய பிரச்சனைகள் நிறைய தீருகின்றன என்பதனை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ரிஷிகளும் சொல்லியிருக்கிறார்கள், பெரியவர்களும் சொல்லுகிறார்கள். அதை நாம் கடைபிடிப்போம். கடைபிடிப்பதற்கான உங்களுக்கான மரங்களை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். அடுத்ததாக நாம் மகர ராசி, மகர லக்னக்காரர்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.